இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ சீனு, என்ன மன்னிச்சிருப்பா. உன் கூட ஒரு பிசாசு வாழ்ந்துட்டு இருக்கா. உன்கிட்ட எவ்வளவு சொன்னாலும் உனக்கு புரிய மாட்டேங்குது. அதனாலதான் இந்த மாதிரி வேலையெல்லாம் அம்மா பார்க்க வேண்டியதா இருக்கு. உனக்கு அரை சேர்த்து விடுறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல சீனு. நான் போய் சாரு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நீங்க போய் மாயா கிட்ட இந்த பாலை கொடுத்துருங்க. ஆ ஏய், இன்னும் குடுக்கலையா? அத்தை, இந்த பாலை நீங்களே மாயா கிட்ட கொடுத்துறீங்களா? ஏன் நீ குடுக்க மாட்டியாக்கும்? நீ தான் பெரிய கர்வம் பிடிச்சவளாச்சே. கொடு, என் பேத்திக்கு நானே குடுக்கறேன். மாயா கண்ணு, ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டேன் பாட்டி. அழகா இருக்கடி என் தங்கம். அதான் என் பேர விழுந்துட்டான் போல. போங்க பாட்டி, நீங்க வேற. என்ன கண்ணு வெக்கமா? இங்க பாரு, அதெல்லாம் இங்கேயே விட்டுட்டு போயிடணும். அத உள்ள எடுத்துட்டு போயிடக்கூடாது. அப்புறம் எப்படி வம்சம் விருத்தியாகும்? என்ன பாட்டி நீங்க? ஏய், என் பேராண்டி ஒரு வெகுளிடி. யாரு அவனா? ஆமாடி. இத பாரு, நீ தான் பார்த்து பக்குவமா வழி நடத்தணும், புரியுது இல்ல? சோ பாட்டி, விட்டா இங்கே நீங்க கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க போல. அதெல்லாம் உங்க காலத்து பசங்களுக்கு நாங்க எதுவுமே சொல்ல வேண்டிய தேவையில்லை. இந்த பால் டம்ளரை புடி. இத பாரு கண்ணு, அடுத்த வருஷம் இந்நேரம் என் மடியில ஒரு கொள்ளு பேரனோ கொள்ளு பேத்தியோ இருக்கணும், புரியுதா? அவ்வளவுதானே, விடுங்க. ஒரே நேரத்துல 2 குழந்தைங்களை பெத்து கொடுத்துறேன், போதுமா? சரி சரி. ஆத்தாடி, நீ செஞ்சாலும் செய்வடிமா. நல்லா இருந்தா சரி, போயிட்டு வா. சரி. பார்வதி, அந்த கிளாஸ மாயாவுக்கு கொடுத்து விட்டாச்சு. இன்னொரு கிளாஸ நம்ம சாரு கிட்ட கொடுத்துடலாம். வா. என்ன பாலை காணோம்? கிளாஸ் காலியா கிடக்கு. ஐயோ, இங்க தானே நம்ம கலந்து வச்சுட்டு போனோம். ஐயோ, யார் குடிச்சிருப்பா? என்னடா ஃபுல் பாலையும் குடிச்சிட்ட? பாதி எனக்கு குடுக்கணும்ல. நீதானே சொன்ன வழக்கத்துல இங்க எதுவும் நடக்காதுன்னு, அதனால நான் ஃபுல்லா குடிச்சிட்டேன். என்னடா அப்படி பாக்குற? சேனு கிட்ட வராத. நான் வருவேன். சேனு கிட்ட வராத, வேண்டாம். வராதடா. பாக்குறதுக்கு அப்படியே அவள மாதிரியே இருக்க. கொஞ்சம் கூட சந்தேகமே இல்ல. சித்தி, இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தப்பு இல்லையா? சீனு, நீ கல்யாணம் பண்ணிக்கணும்ல. ஆமா ஆமா. அப்போ இதான் வழி. எப்படியும் அந்த மாயா பாலை குடிச்சிட்டு தூங்கிருப்பா. நீ உள்ள போ. சரி சரி.
சீனு தூங்கிட்டானா? சீனு இங்க பாரு. அங்க அந்த மாயா நல்லா முழிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கா. சீனு மாமா தான் நல்லா படுத்து தூங்குறாரு. அவன் தூங்குறானா? கிச்சன்ல இருந்து இன்னொரு பாலையும் காணோம். அப்போ அதை யாரு குடிச்சிருப்பா? இருங்க வர. சித்தி, சாரு இரு, நானும் போய் பார்த்துட்டு வரேன். ச்சே, அந்த மாயாவ அப்பா, இவர் அந்த பாலை குடிக்கல அப்படின்னா ஒருவேளை அண்ணன். ஏங்க என்ன இன்னும் நீங்க தூங்கலையா? ஆ? இல்ல பத்து, எனக்கு தூக்கம் வரல பத்து. உடம்பெல்லாம் என்னமோ பண்ணுது பத்து. ஏன் சாப்பிட்டது உங்களுக்கு ஜீரணம் ஆகலையா? ஆஹா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சீனுவோட ரூம் அலங்காரம் பண்ணிட்டு இருந்தனா தண்ணி தாக எடுத்துதா. சரி கிச்சனுக்கு போய் தண்ணி குடிக்கலான்னு போனப்போ அங்க ஒரு டம்ளர்ல பால் இருந்துச்சு. அந்த பால் எடுத்து குடிச்சனா எனக்கு அப்படியே 10 குதிரை பலம் வந்த மாதிரி இருக்கு பத்து. இங்க பாருங்க, நீங்க பேசாம படுத்து தூங்குங்க போங்க. எனக்கு தூக்கம் வரல பத்து. இப்ப எதுக்கு நீங்க கிட்ட வரீங்க? பத்து, உனக்காகத்தானே இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆமா, என்ன திடீர்னு இன்னைக்கு உனக்கு பாதி வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கு? ஷூ, நீங்க விடுங்க. இங்க பாருங்க, நீங்க பேசுற விதமே சரியில்லை. போய் தூங்குங்க போங்க. பத்து, ஐயோ, இங்க பாரு, நான் சொல்றது கேளு. விடுங்க. கைய இங்க விடுங்க. பாரு. ஏய், யார் இது? யாரு கேக்குறது? ஐயோ, நான் தான். நீயா? நான் வேற யாரோ நினைச்சிட்டேன். சரி, நான் தான் தெரியுதுல்ல. இப்பயாவது கைய விட. சாரி 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 சாரி, வலிக்குதா? சாரி. ஆமா, எதுக்கு இப்படி வந்து கண்ணை மூடுற? ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சேன். என்ன? என்ன இது? பாரு, மாசம் நம்ம ஏஜென்சில வந்த பணம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னோட உழைப்புக்கு கிடைச்ச அங்கீகாரம் இது. இது எல்லாமே உன்னாலதான் தானா? நீ கொடுக்குற மோட்டிவேஷன்னால தான் இதெல்லாம் பண்ண முடிஞ்சது. நீ மட்டும் என் கூட இருந்தா போதும். என் லைஃப்ல நான் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணுவேன்.